சீமான் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, இதை சரி பண்ணுவார முதல்வர் ஸ்டாலின். அந்த நிபந்தனையை நிறைவேற்றிட்டா நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கிறது தயார்னு சொல்றாரு. அவர் சரி பண்ண மாட்டார், அவர் வேண்டாம். இதுக்காவது தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு கெட்டணுங்கிறது நான் ஆசை. இவரையெல்லாம் கூட்டணியில் சேர்த்திக்கணும், தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு சார். எட்டி பாருங்க, 2 பேர் கற்பழிச்சுக்கிட்டு பாருங்க, எட்டி பாருங்க. இந்த ஆளையே நடமாட விட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இவருக்கே ஒரு ஆபத்து இல்லைன்னும் போது தமிழ்நாடு எப்படி பாதுகாப்பாக இருக்குங்கிறது நான் சீமான் போன்ற ஆட்கள்லாம் நடமாடுறாங்களா அதுலேயே தெரியல. கருச்செதுவு பண்ண ஒரு ஆள் ஒரு கட்சியை நடத்துறாரு, தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சியை நடத்துறாரு, தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்குது. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. இன்னும் வழியெல்லாம் அடி வாங்கிட்டு வந்த மாதிரி, உங்கள் பிக் பாக்கெட் அடிச்சிட்ட மாதிரி, உங்களை ஒருத்தர் ஓச்சிட்ட மாதிரி, சட்டம் ஒழுங்கு கேட்டு போய் இங்கே உட்காந்த மாதிரி பேசுகிறீங்க. இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசு விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் சொல்லும் பொழுது திமுக இதை செஞ்சுட்டா, அதாவது ஒரு நிபந்தனை வைக்கிறாரு, அந்த நிபந்தனையை நிறைவேற்றிட்டா நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கிறது தயார்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, இதை சரி பண்ணுவார முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் சரி பண்ண மாட்டார், அவர் வேண்டாம், கூட்டணி வேண்டாம். இதுக்காவது தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு கெட்டணுங்கிறது நான் ஆசைப்படுறேன். இவரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடே குட்டிச்சோறாயிடும். சட்டம் ஒழுங்கு அங்கே தான் கெட்டுருக்கு. இவரையெல்லாம் கூட்டணியில் சேர்த்திக்கணும், தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெடலன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்போ தமிழ்நாடு அதை நீங்கள் இப்போ வர வழியில் செத்து பண்ணதெல்லாம் பார்க்கல நீங்கள். அப்போ கொலையெல்லாம் நடக்கலப்போ இப்போ உங்களையும் என்ன சொன்னாங்க, கொள்ளடிக்கிறதுக்கு வந்ததான் சொன்னாங்க. அப்புறம் தான் நான் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு கெட்டு போயிருக்குது. இப்போ நம்ம உட்காந்துட்டு போய் எத்தனை திருடம் உள்ளே போயிட்டு வந்துருக்கான் பார்த்தீங்கல்ல. தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது? இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் கேமராவில் பிடுங்களே ஒருத்தரும், வழியில் உங்களை அடிக்கல. இல்லை இப்போ கூட சார் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சார். பெண்கள் கற்பழிக்க எட்டி பாருங்க, 2 பேர் கற்பழிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, எட்டி பாருங்க. அதானே சொல்ல வர்றீங்க? இல்லை, அதை சொல்ல வரல. அதாவது மணல் கொள்ளையை எதிர்த்து போராடிய ஒரு செயற்பாட்டாளரை படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு முன்னாள் காவல் எஸ்ஐயை படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் செத்தாலுமே சரி, 2 உயிர் செத்தாலுமே சரி, கொலை தானேன்றார்ல. ஆமாம், கரெக்டு தான். அப்போ அது இதுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு? தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்குதா? பாண்டிச்சேரியில் நடக்கலையா? அதுக்காக நம்ம இல்லை கேட்குறேன், பாண்டிச்சேரியில் நடக்கலையா? அந்த வீட்டில் திருட்டு போயிடுச்சுங்க. அந்த வீட்டில் திருட்டு போச்சு, இந்த அடையாரே இதாகி போச்சுன்னு சொல்லுவீங்களா? ஒரு ரயில் விபத்து நடக்குது, ஒரு பிளேன் கவுந்து விழுந்துருச்சு, பிளேன்னால் ஆபத்து, பிளேன் நிறுத்துன்னுவீங்களா? நீங்கள் சொல்கிறது ஏதாவது லாஜிக் இருக்கணும். அதே இவர் வெங்கடேசன் இது பண்ணியிருக்காரு, ராஜா சொன்னார், சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிக்கையில் இந்தியாவிலேயே அமைதியான ஒரு இது மாநிலங்கிறது அவங்க கொடுத்த அறிக்கையை படித்தார் முந்தான. இப்போ இதை இல்லைன்றியா நீ ஏன்னு கேட்டார். இந்த அறவேக்காடு இங்கே போயிடுச்சு அந்த லூஸு, அதே கேட்டு அங்கே ஒரு லூஸ் கேட்டுச்சு. அதுக்கு ராஜா கேட்டார், இது அறிக்கை, அப்போ இது பொய்யானார். பேசாமல் உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். கரெக்டா பார்க்குறீங்களா? எது சார்? அந்த இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிக்கையை சும்மா உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு டிஆர்பி ரேட்டியாருங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு கதையை கேட்டுக்கிறதுக்குன்னு என்ன அர்த்தம்? இல்லை, அதான் நடக்கிறதானே கேட்குறேன். கொலைகள் நடந்துருக்குது தொடர்ச்சியாக. கொலைகள் இல்லாத நாடு உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்த சொல்லுங்க பார்க்கணும். இல்லை, அது முடிஞ்ச அளவுக்கு குறைக்கத்தாங்க முடியும். எந்த கொலையை நிறுத்த முடியாது, எந்த கற்பழிப்பையும் நிறுத்த முடியாது. இல்லை, அந்த நடவடிக்கையாக திமுக செய்யணும்னு சொல்கிறாங்க, ஆனால் திமுக செய்யலை. ஆமாம், கரெக்டு. பார்த்தோம்ல, பொள்ளாச்சி பாலியல் வழக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, இவங்க ஆட்சியில் தான் நடத்தாங்க, பாஜகவோட கூட்டணி தான் நடத்தும். இன்றைக்கு இந்த குற்றவாளி பொள்ளாச்சி சேராமல் துணை சபாநாயகர் பதவியில் தான் உட்காந்துருக்காரு. அவர் பசங்க தான் அதில் ஈடுபட்டு தான் சொன்னாங்க, உங்கள் கூட்டணியில் தான் இருக்கார். அதை ஒருவேளை அதை வச்சு தான் சொன்னாங்களோ. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சிக்கின ஒரு ஆள் எங்கள் கட்சியில் தலைவராக இருக்காரு, அவரை தமிழ்நாட்டு தலைவராக வச்சுருக்கீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு அண்ணாமலை கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை தான் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பழனிசாமிக்கு சமர்ப்பணம். இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கதற கற்பழித்த பசங்களுடைய அப்பா இன்னும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாருனாக்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குதுன்னு அண்ணாமலை கேட்டது நியாயமான கேள்வி. முன்னாள் அதை பார்க்கணும். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களோட ஒரு கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாராம் சீமான் அவர்கள். பங்கெடுத்துக்கிட்டாராம். செங்கோட்டையன் பேசும்பொழுது சீமான் அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க,
ஏன்னா உங்களுக்கே பாதுகாப்பு இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஒருவேளை சீமானுக்கு அப்படிதான் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கா? இப்படி எல்லாம் சொல்லி தாங்க பெருசா பேசிக்குவாங்க. பிறகு நாங்கள் என்னை பற்றி யாரோ என்ன மாதிரியே ஒரு வேலை இல்லாத விமர்சகர் ஒருத்தர் என்னை கேவலப்படுத்துவதற்காக காந்தராஜ் பேசுகிறாருன்னு சொன்னாங்க. என்னை வந்து கேட்டாங்க. எனக்கு அவருக்கு யாருன்னே தெரியாது. பெரிய ஆளவர், பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்கிறவர், 5-6 பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் என்னுடைய லட்சியமே இன்னும் சொல்லப்போனால் அவர் மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அவரை பற்றி நான் பேசினேன். நான் என்னைக்கு அவரை பற்றி பேசினேன் எனக்கு தெரியல. இப்போ அதாவது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, நம்ம பேரை சொன்னாக்கும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி ஒருத்தர் போட்டிருக்கு, அதான் நம்ம பேரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆளையே நடமாட விட்டுக்கிட்டு இருக்கிறோமே, தைரியமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கே ஒரு ஆபத்து இல்லைன்னும் போது தமிழ்நாடு எப்படி பாதுகாப்பாக இருக்குங்கிறது சீமான் போன்ற ஆட்கள்லாம் நடமாடுறாங்களா அதுலேயும் தெரியல. ஆனால் ஒருவேளை அதுவே ஒரு காரணமாக இருக்குமோ? என்ன மாதிரி ஒரு பொதுஜன விரோதி நடமாடிக்கிட்டு விட்டுருக்கீங்க, இதுவே இந்த லட்சணத்தை தெரியல, சட்டம் ஒழுங்கு கேட்டு போயிருக்குன்னு சொல்கிறாரோ என்னமோ. நானே ஒரு பப்ளிக் எனிமி நம்பர் 1. எனக்கு ஒரு தடுப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கே பார்த்தாலும் கட்சிகள்லாம் நடத்துகிறவங்களுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குன்னு அவர் கேட்டது நியாயமாக கூட இருக்கலாம். முதலமைச்சர் கவனிக்கணும். ஓகே, அவரை திருப்பி சொல்கிறதே என்னன்னா, பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மாட்டிக்கிட்டவருடைய அப்பா வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். 7 முறை கருச்சதவி பண்ண ஒருத்தர் கேட்குறாரு, அது ஒரு சாதனைன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்படியெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கஷ்டமாக, பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிற கேள்வி எனக்கு கூட தான் வரும். 7 முறை கருக்கலைப்பு பண்ண ஒரு சாதனை பண்ணியிருக்கேன்னு ஒரு ஆள் தலைவர் அரசியல் கட்சி நடத்துகிறாருன்னும் போது பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இந்த கேள்வி நியாயம்தான். அப்படி கருச்சதவி பண்ண ஒரு ஆள் வந்து ஒரு கட்சியை நடத்துகிறாரு, தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியை நடத்துகிறாரு, தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்குது. அப்படின்னா அந்த கேள்வி நியாயம் தானே. அவங்க கூட்டணியில் இருந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மாட்டின அந்த பசங்களுடைய அப்பா வந்து இப்போ அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்காரு. 4 வருஷம் ஆச்சு. நீங்கள் ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஆனால் திமுக ஆட்சிலையும் அது தொடர்ந்துட்டு தானே இருக்குது. அதை தான் நானும் கேட்குறேன். அன்னைக்கு சாத்தாங்குளத்தில் அடிச்சு கொண்டவனு இதுவரையிலும் ஒன்றுமே கேட்கலையே. நீங்கள் கூட பாருங்களேன், எவ்வளோ சாத்தான்குளத்தை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அதுல இல்ல சாத்தான்குளத்துல ஞாபகம் இருக்குது. ஆனா சாத்தான்குளத்துக்கு அடுத்து திமுக ஆட்சியிலையுமே கஸ்டோடி டார்ச்சர்ஸ்ங்கிறது நடந்தானே இருந்திருக்குது. முதல்ல அதை தடுப்போம். சாத்தான்குளத்தில் அடிச்சு கொண்டாங்கல்ல, அந்த ஆக்ஷன் எடுப்போம். பொள்ளாச்சி பாலியல் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம். அப்போ அது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கிடைச்சிருச்சுன்னு வந்து சொல்கிறீங்க. இன்னும் வழியெல்லாம் அடி வாங்கிட்டு வந்த மாதிரி, உங்கள் பிக் பாக்கெட் அடிச்சிட்ட மாதிரி, உங்களை வந்து ஒருத்தர் ஓச்சிட்ட மாதிரி, சட்டம் ஒழுங்கு கேட்டு போய் இங்கே வந்து உட்காந்த மாதிரி பேசுகிறீங்க. இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க, இங்கே ஏதாவது சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சா? சொல்லுங்க. இல்ல, அவர் கொலைகளை காட்டுங்க, ஆதாரம் காட்டுங்க. அவர் கொலைகளை தானே சொல்றாரு, கொலைகளை தடுக்கவா இதை செய்யலாம். கொலைகள் தான். பெட்ரோல் வெடிகுண்டு போட்டாங்கல்ல கோயம்புத்தூர்ல, ஒரு கார் நெருப்பிடிச்சு எரிஞ்சுது. அந்த பெட்ரோல் வெடிகுண்டுகள் பின்னாடி இருந்தது யார்? இப்போ அது வரலையே, நின்று போச்சா? எப்படி என்னாச்சு? கவர்னருக்கு கீழே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு நடக்குது. தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அது பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய கைகளில் தான் இருக்குங்கிறது நம்ம அதில் நடந்தது. இருந்தாலும் என்ன பண்ணாரு? இப்படி ஒரு அநியாயம் நடந்துருக்கு, சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டாரு. யாருக்கு எகென்ஸ்ட் அடிச்சுக்கிட்டாரு? அதுதான் அவருடைய நாலேஜ், அதுதான் அவருடைய அறிவு கூர்மை. கவர்னர் தான் சம்மந்தங்கிற கூட தெரியாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கிறாரு. அவருக்கு பதில் சொல்லி என்ன கேட்குறீங்க? நான் முட்டாள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம். நீங்கள் என்ன முட்டாளாக நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கெஜ்ரிவால் எப்படி தனித்து நின்று ஜெயிச்சாரோ, எப்படி ஜெயலலிதா தனித்து நின்று ஜெயிச்சாரோ, அது மாதிரி நானும் தனிச்சு நின்று ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் சீமான் சொல்கிறாரு. அவர் இப்போ சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவருக்கு எவ்வளோ ஆயுசு இருக்குதோ அது எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கேட்குறேன். நீங்கள் முதல்ல டெபாசிட் வாங்குங்க. அது வாங்கினாவே உங்களுக்கு மகத்தான வெற்றி. அதுவே உங்களுடைய வெற்றிக்கு அடையாளம். டெபாசிட் வாங்கி காட்டிட்டீங்கன்னா போதும். அதுவே பல 100 எம்எல்ஏ சீட்டு கிடைச்ச மாதிரி கணக்கு. மற்றவங்களுக்கு டெபாசிட்டு உங்களை பொறுத்தவரை 100 எம்எல்ஏ சீட்டு கிடைச்ச மாதிரி கணக்கு. முதல்ல டெபாசிட் வாங்க, அதுக்கப்புறம் மற்ற. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.